அதிபதி இந்த நாடகத்த வந்து அடிக்குட்டி அண்ணாசாமி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. ஏன்னா அது வந்து இயக்குனவர் வந்து வேற ஒரு ஆளு. நடித்தவங்கள அதில் நான் ஒருத்தியா நடித்தேன். இப்போ மறுபடியும் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த நாடகத்த திருப்பி போடுறோம். ஏன்னா அடிக்குட்டி அண்ணாசாமி வந்து மறுபடியும் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வச்சு மிஸ்டர் பிரியகிருஷ்ணன் எழுதுறத நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ உள்ள ஆளுங்களுக்கு வந்து அந்த அந்த நேபரிங், அந்த பாண்டிங், அந்த ஈடுபாடு இருக்கும் போவாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து அது ஓகே போனா போகட்டும் அப்படின்னா ஈடுபாடு கிடையாது. அந்த சீன்லேயே ஒரு சீன் வந்து அவங்க கீழே விழுவாங்க. அப்புறம் அண்டை வீட்டுக்காரர் வந்து ஓகே வாங்க போய் பார்ப்போம். இப்போ வந்து யாராச்சும் விழுந்தா கூட யாருமே போகிறதில்ல. ஸோ அதை நம்ம வந்து இந்த ஜெனரேஷனுக்கு வந்து காட்டணுன்னுக்காக இந்த நாடகத்தை போட்டோம். முதல்ல இந்த ரோல் கிடைக்குதுன்னு தெரிஞ்ச வேகத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் காதால் எதை கேட்டேனோ அதை நான் லாக் பண்ணிக்கிட்டேன். ஒரு நடிகனா என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் காப்பி பண்ணக்கூடாது நம்புறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நான் எப்படி வேறு விதமாக பண்ண முடியும்னு கடந்த 14 வருஷமாக எனக்கு சொல்லித்தரப்பட்ட டெக்னிக்ஸை யுத்திகளை பயன்படுத்தி அதை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் ஒரு படத்துலையோ வேறு ஏதோ சீரியல் டெலிவிஷனில் வர சீரியலில் நடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக ஆடியன்ஸோட அந்த ரியாக்ஷனை நீங்கள் உணர முடியாது, அவங்க எப்படி அதை ரசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ ஒரு மேடை நாடகங்கும்போது நம்ம எந்த தவறு செஞ்சாலும் அதை வந்து வெளிக்காட்டிக்காமையும் அவங்களை ரசிக்கும்படியும் படைக்கிறது தான் நாடக நடிகர்களுடைய ஒரு முக்கியமான விஷயம். அப்படி நாங்கள் அந்த நாடகத்தை வந்து நடித்து காட்டும் பொழுது அதை நேரடியாக நாங்கள் எந்த இடத்துல அவங்க சிரிப்பாங்க, எந்த இடத்துல ரசிப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி பண்ணும்போது அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது அந்த நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு உள்ள ஒரு புத்துணர்ச்சி, இன்னும் வேகத்தை கொடுக்கும். நல்லா அடுத்தடுத்த சீன் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மன புத்துணர்ச்சி கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்க பேசுகிற விதம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஜம்புன்னு ஒரு வித்தியாசமான விதம் சொன்னாங்க. அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நாங்கள் எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. என்னோட கருத்து என்னன்னா, முக்கியத்துவம் தரப்படுது. இப்போ வந்து பார்க்குறவங்க சில வார்த்தைகள் கேட்டிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து இந்த ஜும்போ, குசினி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கல்ச்சரல் ஸ்டாண்டர்டை நம்ம வந்து பதிக்கிறோம்.